உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடிமுழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலே உங்களோடு மகிழ்வோடு இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. இன்று 9ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளின் செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். என்றும் பற்பல செய்திகள் இருந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் இப்பொழுது ஒரு குருதியை உறைய வைக்கின்ற ஒரு சம்பவமாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி நிகழ்வு இருக்கின்றது. பற்பல எலும்புக்கூடுகள் இன்றும் தோண்ட 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 எலும்புக்கூடுகள் வந்த வண்ணமே உள்ளது. குழந்தைகள், பெரியோர்கள், முதியவர்கள் என்று பற்பலரின் எலும்புக்கூடுகள் இங்கே அகழ்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றும் 16 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக செய்தி அறிய கிடைத்திருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித குழியின் நேற்றைய அகழ்வில் மாத்திரம் சிறுவர்களுடைய எண்புக்கூடுகள் உட்பட 6 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் குவியலாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதனோடு புதிதாக 16 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உண்மையாகவே இந்த தொடர்ந்த நாட்களிலே செம்மணி புதை குழியில் இருந்து பல மனித எச்சங்கள், மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அனைத்தும் எங்கள் உறவுகளாக இருக்கின்றார்கள். இதற்கான தீர்வு எப்பொழுது கிடைக்கப் போகின்றது? இந்த நாட்டிலே ஒரு சமத்துவமான வாழ்க்கை, எல்லோரும் அமைதியாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்பொழுது உருவாகப் போகிறது? இதற்காக ஒவ்வொரு மனிதர்களும் தினம் 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 போராட வேண்டியவர்களாகவே இருக்கின்றார்கள். இதே போன்றுதான் அன்றைய காலகட்டத்திலும் எங்களுடைய மக்கள் குடும்பங்களாக அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைய அதாவது கடந்த இந்த சங்கீத் அவர்களை கைது செய்திருக்கிறது இலங்கை புலனாய்வு துறை. அவரை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏன் அவரை தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அந்த சொற்களை பயன்படுத்தியதற்காகத்தான் அவரை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் இளம் தலைமுறை, அடுத்த தலைமுறையினருக்கு அதை எடுத்து சென்று விடுதலை புலிகளை ஊக்குவிக்கின்ற ஒரு செயலாக மாறிவிடும் என்றே அவர்களுடைய கருத்து இருக்கிறது. அது இன்று அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. சங்கீத் அவர்கள் கூறிய பாடல் ஊடாக, அந்த ரேப் பாடல் ஊடாக கூறிய அந்த கருத்து அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அரசுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. விடுதலை புலிகளை மீண்டும் தோற்றுவித்து விடுவார்களா அல்லது விடுதலை புலிகளை மீள உருவாக்கி விடுவார்களா என்ற அந்த அச்சத்திலே தான் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சித்துப்பாத்தி விடயம் எதை சொல்கிறது? பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற அந்த கேள்வி இங்கே எழுகின்றது. பயங்கரவாத நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது எங்களுடைய மக்கள். சாதாரணமாக கொன்று இந்த செம்மணியிலே புதைத்து வைத்திருக்கிறார்கள். குழந்தைகள், முதியவர்கள், பெரியவர்கள், இவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இந்த சிறார்கள் என்ன செய்தார்கள்? மிக கொடூரமான கொலைகள் இடம்பெற்றிருக்கும் ஒரு சான்றாகத்தான் இந்த செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி இன்றைய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே பல பொருளாதார நாடுகளில் இருந்து தங்கத்தை தான் நிலத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் மண்ணிலே இப்பொழுது எலும்புக்கூடுகள் தோண்ட 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 எலும்புக்கூடுகளே வந்த வண்ணம் உள்ளது. எங்கள் மக்களுடைய உயிர்கள் எடுக்கப்பட்டு அவர்களை எந்தவித சான்றுமில்லாதவாறு புதைத்து வைத்திருக்கிறார்கள். உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்பது உண்மை. ஆனால் இதற்கு அவர்கள் சான்று பகிர்வார்களா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை அவசியம், நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல என்று பொறுப்பு கூறல் முக்கியம் என்று நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இப்பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக சுரேஷ் சாலை கைது செய்து அந்த பிரச்சனை அங்கு தென்பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்று இவ்வளவு சலனங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது.
95ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கான பொறுப்பு கூறல் இற்றை வரை இல்லை. 2009ஆம் ஆண்டோடு நடைபெற்ற அந்த விடயங்களுக்கு யார் பொறுப்பு சொல்வது? நாமல் ராஜபக்ச சொல்கிறார், அவரின் தந்தையாரின் காலத்தில், அவரின் சித்தப்பாவின் காலத்திலே தான் இந்த இறுதி யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1995ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு இன்னும் பொறுப்பு குரல் இல்லை, அதற்கான ஒரு தீர்வு இல்லை என்றால் இப்பொழுது நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு எவ்வாறு பொறுப்பு கூறப்போகிறார்கள்? 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு எவ்வாறு பொறுப்பு கூறல் நிகழப்போகின்றது? இந்த நாட்டிலே ஒரு சமத்துவமான வாழ்க்கை எப்பொழுது கிடைக்கப் போகின்றது? இலங்கை ஒரு நாடு என்கிறீர்கள், ஒரு அரசின் கீழ் வாழ்வோம் என்கிறீர்கள். அப்படியானால் ஏன் ஒரு இனத்தை இன்னொரு இனம் படுகொலை செய்திருக்கின்றது? எதற்காக? இதற்காகத்தானே இந்த மண்ணிலே போர் நடந்தது. தமிழர்கள் தங்களுக்கான ஒரு தனி தீர்வை கோரித்தானே போர் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க இதற்கான ஒரு தீர்வை கொண்டருவாராயின் இந்த மக்களுக்கான ஒரு பொறுப்பு கூறல், இந்த கொலைகளுக்கான ஒரு பொறுப்பு கூறல், இந்த நாட்டின் இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு விடயத்தை அனுரகுமார் திசாநாயக்க, தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க கொண்டு வருவாராயின் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு அமைதியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதை செய்வதற்கு இங்கு யாரும் விடமாட்டார்கள். ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் தனித்து முடிவெடுக்க முடியாத ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அதிகம் இருக்கிறது. ஏனெனில் அவர் செயற்படுவதற்கு இன்று பல அழுத்தங்கள் இருக்கின்றது. அவர் வேலை செய்வதற்கு அல்லது அவருக்கு ஒத்துழைத்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இன்றைய நிலையிலே மாற்று கட்சிகள் எதுவும் தயாராக இல்லை. அவரின் ஆட்சியை பறித்து அவரை கீழே விழுத்தி நாங்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வருவோம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இருக்கிறார்களே அன்றி இந்த நாட்டிலே அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சமத்துவமான வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு எந்த அரசும் தயாராக இல்லை. அதுதான் இன்றைய நிலையிலே காணப்படுகின்ற விடயங்கள். நாங்கள் யுத்தத்திலே தான் மக்களை இழந்திருக்கிறோம், பல உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் அது இன்றும் நின்றபாடாக இல்லை. போதை வஸ்து ஊடாக இன்றும் பற்பல கொலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான தீர்வுகளை நாங்கள் எப்படி காணப்போகின்றோம்? இந்த தேசத்தின் அமைதியான ஒரு சூழ்நிலை எப்பொழுது உருவாக போகின்றது? இன்றும் நாங்கள் பயங்கரவாதத்தை முன்னோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றோம். புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இனவாதத்தை தூண்டும் விமல் வீரவன்ச இப்படியான ஒரு சிலர் இருந்து கொண்டுதான் இந்த பிரச்சனைகளை தினம் கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கான இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எப்பொழுதுமே தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் போன்றவர்களை அரசு கிளைய வேண்டும். இந்த நாட்டின் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மனதளவிலே ஒரு சமாதானமானவர்கள் இருக்க வேண்டும். அது கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுநபர்களாக இருந்தாலும் சரி, சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுவான வாழ்க்கைக்கு ஒரு சமாதானமான எண்ணத்தோடு அனைவரும் திரண்டால்தான் இந்த நாட்டிலே ஒரு சமாதானமான ஒரு அமைதியான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். இன்று இந்த தேசத்தில் ஒரு பொருளாதார வளத்தோடு இந்த நாட்டை கொண்டு செல்வதற்காக எல்லோரும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் எதை அகழ்ந்து எடுக்கின்றோம் என்றால் எண்புக்கூட்டு தொகுதிகள் தான் இந்த மண்ணிலிருந்து அகலப்பட்டு கொண்டிருக்கிறது. இது யார் செய்த செயல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரத்திலே இருந்த ஆட்சியாளர்களின் சதி வலைகள் சிக்கிய எங்களுடைய மக்கள், அவர்கள் அளவுக்கு அதிகமாக வழங்கப்பட்ட சலுகைகளால் எங்கள் இனம் கொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் தமிழினம் கொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் எங்களுடைய இனம் எப்பொழுது மீளப்போகின்றது? இந்த விடயம்தான் இன்றைய சமுதாயத்துக்கு, இன்றைய இளம் தலைமுறைக்கு விடயத்தை கொண்டு செல்லும். ஏன் இந்த மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் குடும்பமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்? நீங்கள் பயங்கரவாதிகள் மீண்டும் தலை தூக்கி விடுவார்கள், ரெப்பாடலை பாடியதனூடாக விடுதலை புலிகள் மீண்டும் உருவாக்கப்பட்டு விடுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்று அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த என்புகளின் அடையாளங்கள் எங்கள் இனத்துக்கு சிறந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும். இது நடைபெற்று கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே,
இதை சற்று சிந்தியுங்கள். இதற்கான தீர்வு விடயத்தில் அரசு எந்தளவு பொறுப்பாயிருக்க போகின்றது, இதைத் தொடர்ந்து மக்களுக்காக என்ன தீர்வு வழங்கப்பட போகிறது என்பதை நாங்கள் சிந்திப்போம். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். என்னுடைய இந்த இடிமுழக்கம் சேனலுக்கு உங்களாலான ஒத்துழைப்பை வழங்குங்கள். நன்றி. உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.